இங்கு அமர்ந்திருக்கிற அபரகாம் எந்த காரணத்தில் கொண்டும் மாணவர்களை நானும் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. எந்த ஒரு மாணாக்கர்களும் தேசிய கொடி ஏற்றிய பெருமை எந்த பள்ளிக்கூடத்திலும் அது நடந்ததாக எனக்கு புரியவில்லை. குடியரசு தின விழாவிலே ஏற்றியது நான் எங்குமே கண்டதில்லை. ஒரு மாணாக்கனை தன்னோட அருகிலே அமர வைத்து மேடைகளை அமர வைத்து உற்சாகப்படுத்துகிற அளவிலே நானும் இந்த பள்ளிக்கூடத்திலும் நான் பார்த்ததில்லை. இந்த பெருமையை காண்கின்ற தருணத்தில் தாய் தந்தை அங்கு அமர்ந்திருக்கிறேன். இந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். இந்த பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இந்த அளவிற்கு கௌரவம் கிடைத்திருப்பதை நினைத்து நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். நீங்கள் இறைவன கணக்கு சொல்ல வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். காரணம் இங்கு நடந்த நிகழ்வு என்னை கண்கள் வைத்தது. ஒரு பள்ளியில் நடக்கின்ற நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு மாணாக்கு கல்வியிலே முதன்மை பெற்றார் என்பதற்கு அவருடைய மேடையை அமர வைத்து அழகு பார்த்து பொன்னாடை போற்றி அந்த பொன்னாடையை பள்ளியினுடைய சார்பாக போடுகின்ற பொழுது அதனை தாய் தந்தையர்களே அந்த மாணவனுக்கு பொன்னாடை போற்றுகின்ற நிகழ்வை ஏற்படுத்தியது அம்மா பெற்ற உயர்நிலை பள்ளி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளே, தயவுசெய்து இடத்திலே நான் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன், கடவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். உங்களது வாழ்விலே நிச்சயமும் விவேகமும் மரியாதையும் வணக்கங்களும் இருக்குமையானால் நிச்சயமாக உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு நீங்களும் பொருளை சேர்த்து கொடுக்க முடியும். ஒன்று நான் சொல்லட்டுமா? ஒரே ஒரு உதாரணம். ஒரு நந்தினி என்ற பெண், உங்களுக்கு தெரிந்திருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய தந்தை தாய் நோய்வாய்ப்பட்ட தாய். தந்தையோ கட்டட வேலைக்கு சுத்தார் செய்கின்ற வேலையில் இருக்கின்றவர். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே திண்டுக்கல்லை சேர்ந்தவர். காலையில் எழுந்தவுடனேயே போனை எடுத்துக்கொண்டு தொலைபேசி மூலமாக ஒவ்வொரு இடத்திலுமே வேலை கேட்டுக் கொண்டிருப்பாராம். நீங்க வேலை இருக்காதுங்க, இல்ல உடனே வேலை இல்லாமலாம் இருக்கா 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 ஒவ்வொரு